வணக்கம். உலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். வழக்கமாக நாங்கள் ஈரானிலே தொடங்கினாங்கள். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக தொடங்குவோம். என்னென்றால் இன்றைய செய்தியிலே உலக செய்திகளிலே முக்கியத்துவம் பிடித்தது இந்த அமெரிக்க அதிபர் விமானம் மாறி பதங்கி ஓடியதுதான் முக்கியமாக போட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு விமானத்திலே ஏறிவிட்டு அதன் இன்னொரு கதவு வழியாக உணவு வழங்குகின்ற அந்த கொள்கலனுக்குள்ளாலே ஒழித்து மாறி சென்றிருக்கிறார் என்றதை படங்களுடன் போட்டு அதை விமர்சித்திருக்கிறார்கள். அதை சற்று முதலிலே கூறுங்கள். என்ன அவ்வளவு நேற்றும் கூறியிருந்தீர்கள், இருந்தாலும் சற்று விவரமாக அதை பற்றி கூறுங்கள். நேற்றும் இந்த தகவலை வாஷிங்டன் போஸ்டும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதனை தெளிவாக எழுதியிருந்தார்கள். அதை நேற்று நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இன்று உலக செய்தி நிறுவனங்கள் அனைத்திலும் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மட்டுமல்ல, பல சமூக வலைத்தளங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கேட்டரிங் லொரிக்கில் ட்ரம்ப் ஒழித்து நிற்கின்ற கார்ட்டூனுகள், வீடியோக்கள் என்று சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒழிச்சிருக்கிறார், வாஷிங் மிஷினுக்கு ஒழிச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரே அந்த மீம்ஸ்கள் மாதிரி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதை இந்த ஊடகங்கள் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு என்னென்று சொன்னால், இந்த சம்பவம் இடம்பெற்ற போது அந்த கேட்டரிங் லொரிக்கில் அவரை ஏற்றும் போது ஊடகவியலாளர்கள் இந்த சைடு நின்றவர்கள். அப்ப ஊடகவியலாளர்கள் படம் பிடிக்கும் போது இவர் வளமையாக அந்த ஏர்போர்ஸ் ஒன் விமானத்துக்கு ஏறுவது போல் ஏறினார். ஏறினவுடன் எல்லா கேட்டினையும் மூடிவிட்டு ஊடகவியலாளர் இங்க நிற்கும் போது பின்பக்கத்துல மற்ற சைட்ல இருக்கிற கதவால அந்த எஸ்கலேட்டரை உயர்த்தித்தான் அவரை இறக்கினவர்கள் தெரியாமல். ஆனால் எப்படியும் மணந்து பிடித்து விட்டார்கள் ஊடகவியலாளர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போது அந்த படத்தையும் போடுகிறார்கள், எப்படி அவர் மாறினார். பிறகு உணவு லொரிக்கில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு இந்த ஒரு சிறிய C-32A என்ற ஒரு விமானம், போயிங் வகை விமானம் தான். அது ராணுவ தேவைகளுக்காக பாவிக்கின்ற ஒரு அது 757 ரக போயிங் விமானத்தை ராணுவ தேவைக்காக மாற்றி வைத்தார். அதில் ஏற்றி பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்து பிறகு அதன் பிறகுதான் அவர்கள் இங்கிருந்து திரும்பி போனார்கள். உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக போய்விட்டது. என்னென்று சொன்னால், அவர்கள் இஸ்ரேல் கொடுத்த தகவல் என்னென்று சொன்னால், SAM-7 ஏவுகணை, அதாவது SAM-7 என்று நாங்கள் ஒரு பொதுவாக சொல்வது போர்ட்டபிள் மேன், போர்ட்டபிள் தனிப்பட்டவரால் இயக்கக்கூடியது போன்றது. அதுதான். அது சிலது சொல்றது ஃபயர் அண்ட் பாக்கெட் என்று சொல்றது, ஃபயர் பண்ணிட்டு எறிஞ்சிட்டு போகலாம். ஆனால் இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால், ஒரு SAM-7 ஏவுகணைக்கு இந்த ஏர்போர்ஸ் ஒன் விமானம் தாக்கு பிடிக்காதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் அதுக்கான விடையும் இருக்கிறது. என்று சொன்னால், F-35 ரக விமானத்தை சீனா இந்த போர்ட்டபிள் ஏவுகணையால் தான் அடித்தது. அப்ப அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. சீனா எதையும் தாக்கும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு எழுந்து விட்டது. ஏனென்று சொன்னால், இந்த F-35 லைட்னிங் 2 என்ற விமானம் அதை உருவாக்கும் போது $10 trillion ப்ராஜெக்ட் உருவாக்கும் போது எவ்வாறு உருவாக்கினார்கள் என்று சொன்னால், வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது, எதிரி மீது குண்டு விழுந்தது மட்டும்தான் தெரியும். அப்படித்தான் அந்த விமானம் இருந்தது. ஆனால் அதை தாக்கினதுக்கு பிறகு இப்போது அமெரிக்காவுக்கு, அதாவது ஈரானால் தாக்க முடியும் என்பதை இவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்துக்கு இதை ஒழித்திருந்தாலும், அதாவது இந்த கேட்டரிங் லொரியில் ஏறி பிறகு அதிலிருந்து இன்னொரு விமானத்துக்கு இப்ப இந்த 2 விமானங்களும் பிரித்தானியாவுக்கு அங்கிருந்துதான் மாறி சென்றார்கள். ஆனால் இந்த சம்பவம் பக்கத்துல ஈராக்கிலோ அல்லது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல உள்ள துபாய் போன்ற ஒரு நாட்டிலோ நடந்தால் கூட கொஞ்சம் சிந்திக்கலாம். எங்கோ இருக்கிற துருக்கியில் நடந்திருக்கிறது. பாருங்கள், பயம் எங்கே இருக்கிறது என்றால், ஈரான் எங்கேயோ இருக்கிறது, துருக்கி எங்கேயோ இருக்கிறது. துருக்கியிலும் நான் நினைக்கிறேன் ஈரான் சார்பா நாட்கள் இருக்கக்கூடும். என்ன இந்த குர்திஸ்ல இருக்கிறார்கள்ல ஓமான் இந்த துருக்கிக்காரரும் இருக்கிறார்கள். கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள். தூரத்திலையும் மையப்படும். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் வைத்து இந்த அமெரிக்காவின் டேங்கர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள்.
அப்ப அந்த ஈராக்கில் வைத்து அமெரிக்கா வந்து இந்த F-35 ரக விமானத்துக்கு அடித்த அதே ஏவுகணை, அதாவது சாம் 67-9 என்ற அந்த ஏவுகணை, அதை அங்கு எடுத்திருந்தார்கள் அமெரிக்கா. அப்ப இந்த இந்த சிறிய ஏவுகணைகள் எந்த நாட்டுக்கும் இலகுவாக கடத்தி செல்ல முடியும். அப்ப துருக்கிக்கு அதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அங்கிருந்து அதை ஏவுவதன் மூலம் இலகுவாக தாக்குதலை நடத்திவிடலாம் என்றது. ஆனால் அது ஒரு விதம். ஆனால் ஈரான் சொல்கிறது தங்களுக்கு அவ்வாறு தாக்குகிற திட்டம் இருக்கவில்லை என்று. இன்னொரு விதமாக சொல்லலாம் என்றால் இஸ்ரேல் இதை ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக்கி தனது உளவுத்துறை மூலம் ட்ரம்பை இப்ப உண்மையில் பார்க்க போனால் இது மிகப்பெரிய ஒரு அவமானமாக அமெரிக்காவுக்கு இது மாறி இருக்கின்றது. அதாவது முதல் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு தவறான தகவலை கொடுத்து ஈரானுடனான ஒரு சண்டையை மூட்டி விட்டார்கள். இன்றைக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து, ஏனென்று சொன்னால் வாஷிங்டன் போஸ்ட் வந்து இறுதியாக என்னென்று கொண்டு வந்து முடிக்குது என்று சொன்னால் அங்கு யாரும் ஏவுகணையை ஏவவில்லை என்று கொண்டு வந்து முடிக்கிறார்கள். அப்ப இவ்வளவும் வந்து இஸ்ரேல் இதை ஒரு பனிக்காக்கி ஒரு தாக்குதல் அமெரிக்க அதிபரை ஒரு ஆத்திரமடைய வைத்து ஒரு தாக்குதலுக்கு மீண்டும் இட்டு செல்வதற்கான ஒரு வழியாகத்தான் இது இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம் என்றால் அவர்கள் அமெரிக்க அதிபரை அதிலிருந்து மாற்றியது அந்த விமானத்தில் இருந்த வெளிவர செயலாளர் மார்க்கோ ரூபியோக்கு கூட தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்ப அவர்களை அந்த விமானத்தை தான் விட்டு விட்டு அமெரிக்க அதிபரை மாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட நம்பிக்கை வராத ஒரு தலைவர் மீது தங்களை ஆபத்தில் விட்டு விட்டு இவர் சென்று விட்டார் என்று இந்த இடத்துல ஈரானினுடைய வார்த்தைகளே மிகவும் ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது என்னவென்றால், நாங்கள் தாக்கும் எண்ணம் இருக்கவில்லை என்பதனுடைய மறைமுக கருத்து, நாங்கள் இந்த நாட்டின் தலைவர்களை போய் தாக்குகின்ற ஆட்கள் அல்ல, நாங்கள் மோத ராணுவம் வந்தா ராணுவத்துடன் மோதுவோம், கடற்படை வந்தா கடற்படையுடன் மோதுவோம், விமானப்படை வந்தா விமானப்படையுடன் மோதுவோம், தவிர நாங்கள் ஜனநாயகத்தை தாண்டி ஒரு தெரிவு செய்யப்பட்ட நாட்டினுடைய தலைவரை கொல்லுவார்கள் அல்ல என்றதான் அந்த செய்தி. உண்மைதானே? உண்மைதான். ஈரான் அதைத்தான் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றது. தாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவும் இல்லை, தாங்கள் இதுவரை காலமும் எந்த உலகத்தில் எங்கேயுமே பயங்கரவாத தாக்குதல்களை கூட தாங்கள் நடத்தவில்லை, தங்கள் தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதுதான் தாக்குதல்களை நடத்துகிறோமே தவிர தாங்கள் தாக்கவில்லை என்று. ஆனால் அது இப்போது உலக நாடுகள் எல்லா இடமும் ஈடுபடுகிறது அந்த கருத்து. என்று சொன்னால் இப்ப வளைகுடா நாடுகள் கூட, சவுதி அரேபியாவோ கட்டாரோ ஓமானோ, அவர்கள் இப்போ உணர்கிறார்கள் இந்த போர் வந்து ஈரான் பிழை இல்லை என்பதை மெல்ல மெல்ல உணர்கிறார்கள் அவர்கள். மற்றது இப்ப இலங்கை பரப்பில் வைத்து தாக்கப்பட்ட ஈரான் கப்பல் கூட அது போர் விதிகளுக்கு முரணாகத்தான் தாக்கினார்கள். அவ்வாறான விதிமுறைகளை ஈரான் முதலில் மீறவில்லை. ஆனால் இவர்கள் ஈரான் உட்கட்டுமானங்கள் எரிபொருள் நிலையங்களை தாக்கிய பிற்பாடுதான் ஈரானும் தாக்க ஆரம்பித்திருந்தது. சரி, நாங்கள் இப்பொழுது ஈரான் நோக்கி வருவோம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே இரகசியமான பேச்சுவார்த்தை நடப்பதாகவும், மூன்றாம் தரப்பினர் அதற்கு மிகவும் மும்முரமாக இருப்பதாகவும், அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்பு கூறுகிறது. இன்னும் 2 நாட்களிலே ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு நெருங்கி இருக்கிறோம் என்பது போலவும், அதே நேரத்தில் இந்த முதல் செய்து கொள்ளப்பட்ட அந்த MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவதற்குள் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறுகிறது. இதில் உண்மை இருக்கிறதா இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்குள்? என்னென்று சொன்னால், நாங்கள் இப்ப 2 காணொளிக்கு முதல் கதைத்திருந்தோம். அமெரிக்காவின் முப்படைகளின் தளபதி கெயின் கூட அவர் கூட ஒன்றை கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், ட்ரம்பிடம் இந்த போரில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை பாருங்கள், என்றால் இந்த போரை நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியாது. ட்ரம்ப் இயலுமானவரை ஈரான் மீது அழுத்தத்தை கொடுத்து பார்த்து விட்டார். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்ட பிற்பாடு சவுதி அரேபியாவின் மிக கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு அதனை கைவிட்டிருந்தார்கள். இப்போது கூறுகிறார்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பல் நீண்ட காலமாக பணியில் ஈடுபட்டிருக்கிறதால் அதில் இருக்கின்ற பல கடற்படை சிப்பாய்கள் கடலில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் கப்பலில் உள்ள சுமார் 5000 கடற்படையினர் கடந்த நவம்பர் மாதம் முதல் 8 மாதங்களுக்கு மேலாக கடலுக்குள்ளேயே நிற்கிறார்கள். பல முறை அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருந்ததால்
தனது கணவர் கப்பலிலிருந்து கடலில் குதிக்க முயன்றதாக கடற்படை சிப்பாய் ஒருவரின் மனைவி இப்போது ஊடகத்துக்கு கூறியிருக்கின்றார். மற்றொரு சம்பவத்தில் கண்காணிப்பில் இருந்த ஒரு கடற்படை வீரர் சக கடற்படை வீரர் ஒருவர் கடலில் குதிக்க தயாரான போது அவரை தடுத்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார்கள். மூன்றாவது சம்பவத்தில் கண்காணிப்பாளர் ஒரு குழு உறுப்பினர்கள் குதிப்பதை தடுத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஒரு விரக்தி நிலையில் இந்த அப்ரஹாம் லிங்கன் கடற்படை கப்பலில் இருந்தவர்களே அந்த நிலைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்னும் போதுதான் தாண்டி உயிர் அச்சுறுத்தலும் கூடத்தான் இருக்கிறது அவர்களுக்கு. அதுவும் சேர்ந்ததுதான் இந்த விரக்தி. உண்மைதான். அவர்களுக்கு தூங்கவும் முடியாது, உயிர் அச்சுறுத்தல். மற்றது என்னென்று சொன்னால் இப்ப அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. என்னென்றால் எத்தனை ஏவுகணையை ஏவினாலும் ட்ரோன்கள் ஏதோ ஒன்று 10 சுட்டாலும் 11வது விழும் என்று இப்போது அவர்களுக்கு ஓரளவு விளங்குகின்றது. எனவே தூர நின்றாலும் அவர்களுக்கு முன்னைய போல முன்பு அமெரிக்கா என்றால் அவர்கள் ஃப்ரீயாக ஒரு பிரச்சனை இல்லாமல் போய் சண்டை பிடிக்கலாம் என்ற ஒரு தங்களிடம் எல்லா வசதியும் இருக்கிறது என்றது அந்த காலம் மலையேறி போய்விட்டது. அப்ப இந்த நிலையில் தான் இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை தீவிரமாக திரைமறைவில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அண்மையில் கூட வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருந்தது, அமெரிக்க அதிபர் அதாவது வெற்றியை அறிவிக்க போகிறார், இந்த அணுசக்தி டீலை விட்டு இந்த ஹோர்முஸ் பிரச்சனையை மட்டும் தீர்த்து விட்டு அவர் ஒரு வெற்றியை அறிவிக்க போகிறார் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இப்போ ஈரானுடனான மோதல் இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள தங்கள் தூதரகங்களில் இருக்கின்ற ஆட்களை பணியாளர்களை அதிக அளவில் குறைக்கும் திட்டங்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை செயற்படுத்தி வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள தூதரக பணிகளில் இருந்து இடமாற்றம் செய்யப்படும் ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெறுவதற்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த CNN செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இத்திட்டங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதோடு தற்போது குறைந்த பணியாளர்களுடன் இயங்கும் அனைத்து தூதரகங்களுக்கும் இவை பொருந்தும் என்றும் அது கூறியிருக்கின்றது. அதாவது மெல்ல மெல்ல வளைகுடாவிலிருந்து அமெரிக்கா எல்லாவற்றையும் குறைப்பு, படை குறைப்பு, தூதரகங்களை குறைப்பு, பணியாளர்கள் என்று மெல்ல மெல்ல வெளியேறி வருவதைத்தான் இது காட்டுவதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப பிராட் கூப்பர் இந்த அமெரிக்காவின் வளைகுடா மத்திய சென்ட்கொம் என்று சொல்கின்ற மத்திய கட்டளை மையத்தின் கட்டளை அதிகாரி தற்போது ஈராக்குக்கு சென்றிருக்கின்றார். ஈராக்குக்கு சென்று அவர் ஈராக்கின் பிரதமரை சந்தித்து இந்த செப்டம்பர் 30 இடையில் ஏனைய குழுக்கள் ஆயுத குழுக்கள் ஆயுதங்களை களைவது, 2 நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது தொடர்பாக பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இப்பொழுது இந்த ஹோர்முஸ் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது ஹோர்முஸ் திறந்துதான் இருக்கின்றது என்று அமெரிக்கா கூறியதற்கு உடனடியாக ஈரான் பதிலளித்திருக்கிறது, ஹோர்முஸ் இன்னும் திறக்கப்படவில்லை, எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று. அதே நேரத்தில் ஈரானுடைய அவருடைய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மொஹைன் ரெசாய் கூறியிருக்கிறார், அமெரிக்கா தனது நடத்தையை மாற்றி நிபந்தனைகளை ஏற்கும் வரை ஹோர்முஸ் திறக்கப்படாது என்று சொல்லி. அப்ப நேற்றும் கூட ஹோர்முஸிலே ஒரு கப்பல் ஒன்று பனாமா நாட்டினுடைய வேலானோவான்ற கப்பல் மீது இவைகள் ஹெலிகாப்டரால் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி அதை கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்ப ஒரு பக்கத்தால இவர்களே சொல்கிறார்கள் ஹோர்முஸ் திறந்திருக்கிறது என்று, தாங்களே பிற கப்பல்களை துரத்தி பிடிக்கிறார்கள். ஈரான் பிடிவாதமாக நிற்கிறது, ஈரான் நாங்கள் நினைத்ததை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் வரை ஹோர்முஸ் திறக்கப்படாதுன்றதுல உறுதியாக இருக்கிறது. இப்ப உண்மையா என்ன நடக்கிறது ஹோர்முஸிலே? ஹோர்முஸ் இப்ப அந்த கெப்லர் என்ற அந்த கப்பல்களை கண்காணிக்கின்ற அந்த நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 166 கப்பல்களில் அமெரிக்க பக்கத்தால் சென்ற கப்பல்கள், அதாவது உள்ளுக்கு வந்ததும் வெளியில் போனதுமான கப்பல்களில் 2 கப்பல்கள் மட்டும்தான் அமெரிக்க சைட்டால போனது என்றும், மிகுதி அத்தனை கப்பல்களும் ஈரான் பக்கத்தால் தான் சென்றன என்றும் கூறியிருக்கின்றனர். ஈரான் உத்தரவின்படி ஹோர்முஸ் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது. எந்த கப்பல் ஓமான் அமெரிக்கா கடல் பாதை வழியாக சென்றாலும் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. நேற்று இஸ்ரேல் சேனல் 15 கூட கூறியிருந்தது, ஒவ்வொரு நாளும் ஈரான் சராசரி 2 தொடக்கம் 5 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ஏவிக்கொண்டுதான் இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றது. இப்ப நீங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக
எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு வாடகை வந்து 20 மடங்காக அதிகரித்திருப்பதாக இப்போது இந்த செய்தி நிறுவனங்கள் கூறியிருக்கின்றன. மத்திய கிழக்கிலிருந்து சீனா செல்லும் வழித்தடத்தில் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல்களை வாடகைக்கு அமர்த்துவதற்கான செலவு ஒரு நாளைக்கு சுமார் $5,00,000 எட்டி இருக்கிறது என்றும், ஆண்டின் தொடக்கத்தில் இத்தொகை வந்து 25,000 தொடக்கம் $30,000 இருந்தது. அதாவது போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு $30,000 இருந்த இந்த வாடகை பணம் இப்போது $5,00,000 மாறி இருக்கின்றது என்றும், ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதில் உள்ள அபாயங்கள் அதிகரித்துள்ளதால் பல கப்பல் நிறுவனங்கள் அந்த நீரிணை வழியாக செல்ல மறுப்பதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது என்றும், இதனால் பயன்பாட்டிற்கு கிடைக்கும் எண்ணெய் கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்து வாடகை கட்டணங்கள் கடுமையாக உயர்ந்திருக்கின்றன. இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப ஹெய்சன் தீவு பகுதியை பார்த்தால் ஹெய்சன் தீவு பகுதியின் கடற்கரை முழுவதும் எண்ணெய் படிவுகளாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் கடலில் அடிக்கிற கப்பல்களில் இருந்து வர எண்ணெய்கள் எல்லாம் கடற்கரையில் ஒதுங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று இன்று ஈரான் ஒரு அதுக்கென்று விசாரணை நடத்துகிறது. என்றால் இது திட்டமிட்ட வகையிலே அமெரிக்கா கப்பல்களை தாக்கி வரும் எண்ணெயை கசிய விட்டு அந்த ஈரானுடைய கடலுக்குள்ள திட்டமிட்டு கசிய விடுவதா என்று விசாரிப்பதாகவும் தகவல் வருகிறது. அவர்கள் எல்லாம் செய்வார்கள். என்னென்று சொன்னால் லெபனானில் வந்து ஒரு உடற்கப்பலை கொண்டு போய் துறைமுகத்துக்கு விட்டு வெடிக்க பண்ணினவர்கள். அந்த துறைமுகம் 800க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் அந்த சம்பவத்தில். அப்ப எந்த இப்ப காட்டு தீயாக இருக்கலாம், என்ன நாச வேலையும் அவர்கள் செய்வார்கள். அதுதான் அவர்கள் இந்த திட்டம். அப்ப இப்ப இவர்கள் என்ன அந்த ஏமன் செய்தி நிறுவனம் என்ன கூறுகிறார் சொன்னால், மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்று வந்து $200 மில்லியன் மதிப்புள்ள 2 மில்லியன் பீப்பா எண்ணெய்களை ஏற்றி செல்கிறது. பாரசீக வளைகுடாவிலிருந்து சீனாவுக்கு மேற்கொள்ளப்படும் 30 நாள் பயணத்திற்கான செலவு அந்த கப்பலில் உள்ள சரக்கின் மதிப்பில் 7.5% சமனாக இருக்கிறது என்றும், அதாவது ஒவ்வொரு 13 பீப்பாய் எண்ணெய்க்கும் 1 பீப்பாய் மதிப்புள்ள போக்குவரத்து செலவிடப்படுகிறது. அதாவது ஒரு 13 பீப்பா எண்ணெயை கொண்டு வருவதற்கு 1 பீப்பா எண்ணெயின் செலவு முடிகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இப்ப ஓமானும் சவுதி அரேபியாவும் வந்து எம்டி குவார்டர்ஸ் என்ற நெடுஞ்சாலை வழியாக சோகா துறைமுகத்தை ஸ்பாக் உலர் துறைமுகத்துடன் இணைக்கும் பாதுகாப்பான ஒரு பைப் லைன் ஒன்றை இப்போது ஆரம்பித்திருப்பதாகவும், இதனை கட்டுவதற்கான செலவு வந்து $533 மில்லியன் என்று சொல்லியும், இந்த செலவுகளை குறைக்கவும் சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்தவும் கடல்வழி போக்குவரத்தை தவிர்க்கவும் நோக்கமாக கொண்டு இந்த கட்டுமானத்தை அவர்கள் இப்போது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஹவுதீஸ்களினுடைய தாக்குதல் பற்றி பார்ப்போம். ஹவுதீஸ்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். செங்கடல் வழியாக செல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் தாக்கப்படும் என்று சொல்லி. அதாவது இதுவரை அவர்கள் வேறு வேறு கப்பல்கள், அதாவது சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள், அமெரிக்க கப்பலுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். புதிதாக இந்த எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த ஜெமன் நாட்டினுடைய அதிபர் வந்து தாங்கள் ஹவுதிகள் நடத்தும் தாக்குதலுக்கு எல்லாம் பதில் தாக்குதல் நடத்துகிறோம், ஹவுதிகள் வந்து இன்னும் வந்து ஆயுதங்களை விட்டு வந்து சமாதான முயற்சியில் இணைந்து நீங்களும் தேர்தல் முறையினூடாக ஆட்சிக்கு வரலாம் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த ரெண்டும் பாருங்கள், இந்த ஹவுதிஸை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் இவ்வாறான ஒரு அறிக்கை வருகிறது. ஆகவே ஹவுதிஸ் மிகவும் பலமாக இருக்கிறார்கள். மற்றது இந்த செங்கடல் வழி மூடப்படுவதால இப்ப சுயஸ் கால்வாயிலூடாக செல்லுகின்ற கப்பல்களும் நிறைய குறைந்து போய்விட்டதாகவும், கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதாகவும் நீங்கள் கூறியது போலத்தான் செலவுகள் அதிகரிக்கின்றன. இந்த ஹவுதிஸ்களுடைய நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள். அவருடைய தடைகள் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹவுதிஸ் வந்து அதாவது செங்கடல் வழியாக இஸ்ரேலின் கப்பலையும் அமெரிக்காவின் கப்பல்களையும் நிரந்தரமாக தாங்கள் தடை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போலதான் ஹோர்முஸ் நீரிணையம் ஊடாக ஈரானும் கூறியிருக்கிறது, இனிவரும் காலத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா அதனை பாவிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானும் இரண்டு தரப்பும் ஒரே விதமான அறிக்கையைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலதான் ஹவுதிஸ் இன்று அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள், தங்களுக்கு 12 வருட போர் அனுபவம் இருக்கின்றது சவுதி அரேபியாவிடம். 12 வருட போர் அனுபவம். எனவே தங்களுக்கு இந்த போர் வந்து சவுதியிட போர் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று. ஏமன் அரசு, அதாவது இந்த ஹவுதிஸின் அடுத்த பக்கம் இருக்கின்ற அந்த அரசு வந்து
அவர்கள் ஒரு படை நடவடிக்கையை ஆரம்பிக்க முற்பட்டாலும் இந்த ஹவுதீஸ் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்கள், துறைமுகம் மீதான தாக்குதல்கள், சவுதி அரேபியாவோட ஆயுத கிடங்குகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இப்போது அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட்டிருப்பதாகவும் நீங்கள் கூறியது போல அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையைத்தான் இப்போது விரும்புவது போல தெரிகிறது. இதனிடையே இந்த ஏமனில் கடந்த வருடம் நடத்தப்பட்ட அமெரிக்காவின் தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை இப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களமான பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா 2025ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் 153 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை இந்த புதிதாக வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இப்போது உறுதி செய்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, அதாவது ICCக்கு எதிரான தடைகளுக்கு எதிராக, இப்ப ட்ரம்ப் அதற்கு எதிராக போட்ட தடைகளுக்கு எதிராக அமெரிக்க மனித உரிமைகள் அமைப்புகள் ட்ரம்புக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருப்பதாகவும், அதாவது 4 முக்கிய அமெரிக்க மனித உரிமை அமைப்புகளான ஹியூமன் ரைட் வாட்ச், மற்றது ஓப்பன் சொசைட்டி இன்ஸ்டிடியூட், மற்றது அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கமிட்டி, மற்றது சென்டர் ஃபார் இன்னொரு அமைப்பு சென்டர் ஃபார் கன்சியூமர்ஸ் ரைட்ஸ் ஆகியவை இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தடைக்கு எதிராக அமெரிக்க அதிபர் மீது வழக்குகளை போட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்கா என்ன கூறுகிறது என்று சொன்னால், இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நீதிக்கு புறம்பாக செயற்படுவதாக கூறியிருக்கிறார். நல்ல நல்ல சரியான விமர்சனம் தான். என்றால் நேற்றும் கூட நீங்கள் அந்த அதாவது சிரியாவுடைய முன்னாள் அதிபருக்கான மரண தண்டனைக்கு பின்னர் குறிப்பிட்ட தகவல்களிலே சில நாடுகளிலே தங்களுக்கு விருப்பப்பட்டவர்களை கொன்று தூக்கிலிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது மக்களால் கொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் பாதுகாப்பார்கள். அதனால் தான் இந்த அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் மீது அதற்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் இந்த மேற்குலகம் சார்ந்த மேற்குலகத்துக்காக ஊதுகின்ற அல்ல அவருக்காக சப்போர்ட், அதாவது ஆதரவு தெரிவிக்கின்ற அமைப்புகளாக இல்லது. நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் சம்பந்தமாக வருவோம். இஸ்ரேலிலே நேற்றும் ஹிஸ்புல்லாக்களும் தாக்கி இருக்கிறார்கள். 2 இஸ்ரேலிய படைகள் இறந்ததாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் விமான தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதை விட இன்னும் முக்கியமானது, அந்த ஃப்ரேம்வொர்க் என்ற ஒப்பந்தத்தின்படி உண்மையாக லெபனானுக்குள்ள பூந்தாக்கள் வெளியில வரணும், ஆனால் நாங்கள் இராணுவத்தை வெளியில் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொன்றையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன். லெபனான் குற்றஞ்சாட்டி இருக்குது, இந்த இஸ்ரேல் காடுகளை திட்டமிட்டு அழிக்குது என்று சொல்லி. ஏன்னா நினைக்கிறேன், போராளிகள் காடுகளுக்குள்ளால ஹிஸ்புல்லாக்கள் காடுகளுக்குள்ளால தாக்குறதுனால காடுகளை அழித்து விட்டால் அவர்களுக்கு மறைவிடம் இல்லை என்று எனக்கு இது எங்க ஞாபகம் வருது என்றால், இந்த மன்னிக்கவும், வியட்நாமில் அமெரிக்கா போர் நடத்துகின்ற பொழுது இந்த வியட்காங் போராளிகள் வருகின்றார்கள் என்பதற்காக இந்த கெமிக்கல் ஒரேஞ்ச் என்று சொல்லி ஒரு திரவத்தை விமானத்திலிருந்து வீசினார்கள். எல்லா பச்சை மர காடெல்லாம் அப்படியே பாலவனமாக இடிந்து போனது. அவர்களும் இவர்களும் ஒன்றுதானே, அதுல கற்றுக்கொண்டதை இப்ப இவர்கள் பயன்படுத்துகிறார் போல இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். உண்மைதான். இதை பல தடவைகள் நானும் பேசியிருக்கிறேன். அவர்கள அந்த ஒலிவ் மரமாக இருக்கலாம், அவர்கள பண்ணைகளாக இருக்கலாம், அவர்கள விளைநிலங்களாக இருக்கலாம், சும்மா அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக கூட கொளுத்துவதுண்டு. இஸ்ரேல் அதைத்தான் செய்து வருகிறது, பொழுதுபோக்குக்காக அதை கொளுத்துவது. கட்டிடங்களை இடிப்பது, விளைநிலங்களை அழிப்பது எல்லாம் ஒரு வகையில இனப்படுகொலை அல்லது இன சுத்திகரிப்பின் ஒரு அங்கம் தான். ஏன்னா பொருளாதார ரீதியாக அழித்து விட்டால் அவர்கள் அந்த நிலத்தில் வாழ முடியாது, எங்கேயாவது செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக ஒரு தொல்லைகளை கொடுப்பது. இலங்கையில் கூட கிழக்கு மாநிலத்தில் மயிலத்தனமடு மாதவன பகுதியில இருக்கிற கால்நடைகளை 400 பசுக்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு தேவையான, ஆனால் அதை கூட மதிப்பதில்லை. அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியைத்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. பல வழிகளில் அந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேற்கு கரையாக இருக்கலாம் அல்லது காசாவாக இருக்கலாம், வீடுகளை இடிப்பது, வர்த்தக நிலையங்களை அழிப்பது, விளைநிலங்களை அழிப்பது, ஏன் பழம் தரும் மரங்களை கூட சும்மா வெட்டி வீழ்த்துவார்கள். ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு நாள் எடுக்கும், ஆனால் சும்மா வெட்டி வீழ்த்துவார்கள். அது யாராலும் கேட்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது.
இன்றும் வந்து நீங்கள் பார்க்கலாம் காசா பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸின் பிராந்திய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் லெபனான் பகுதியிலும் இன்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஹமாஸும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல்களுக்கு. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த பலஸ்தீனத்தில் இடம்பெறப் போகின்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து பெருமளவில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று இன்று ஹமாஸ் வந்து ஒரு அறிவித்தலை மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்றது. அதே சமயம் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத களைவுகளை, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இந்த ஆயுதங்களை களைவதை கண்காணிப்பதற்காக பிரித்தானியா, மற்றது இத்தாலி, மற்றது சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை கொண்ட ஒரு குழுவை அமைப்பதற்கு அமெரிக்கா பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப பலஸ்தீனத்தின் அரசு தலைவர் வந்து மஹ்மூத் அப்பாஸ் வந்து துருக்கிக்கு சென்றிருக்கின்றார். அப்ப துருக்கியில் அவர் பேசிய போது துருக்கி அதிபர் வந்து எடோகன் கூறியிருக்கின்றார், இஸ்ரேலின் இனப்படுகொலையை அவர் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது தாங்கள் பலஸ்தீனத்தின் அந்த தேச உருவாக்கத்துக்கு உறுதுணையாக நிற்போம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். ஆனால் எடோகனை நம்ப முடியாது. எடோகன் தான் இஸ்ரேலுக்கான பெருமளவான எரிபொருட்களை விநியோகம் செய்வதும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதும் என்று சொல்லி அவர் இங்கே ஒன்றை கதைப்பார், அங்கே ஒன்றை கதைப்பார். நேட்டோவிலும் இருக்கிறார், எல்லாத்திலும் அவர் இருப்பார் என்றது ஒரு பிரச்சனை. ஆனால் அதே சமயம் இன்று துருக்கியில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சமயம் துருக்கியின் F-16 ரக விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது. அதில் இருந்த பைலட் வந்து பரசூட் மூலம் குதித்ததால் தப்பி இருப்பதாகவும் விமானம் முற்றாக அழிந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் காரணம் எதென்று இன்னும் கூறவில்லை. ஆனால் அதே சமயம் இன்னொன்று, இப்ப நீங்கள் இந்த பல மரங்களை வெட்டினதை கூறிய போது இன்னொன்றை இந்த முகமது அப்பாஸ் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்றால், தங்கள் பணத்தின் 6.5 பில்லியன் டாலர்களை இஸ்ரேல் முடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி, இப்ப அமெரிக்கா எவ்வாறு ஈரான் பணங்களை முடக்கி வைத்திருக்கிறதோ அவ்வாறு இஸ்ரேல் தங்கள் பணத்தை முடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி, அதாவது இவர்கள் உலகத்தின் போலீஸ்காரர்களாக தாங்கள் ஆற்ற பணத்தையும் எடுக்கலாம். இதைத்தான் ரஷ்ய அதிபர் பேசும்போது கூறினார், இதெல்லாம் திருட்டு. ரஷ்யா இப்போது என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் தங்கள் 300 பில்லியன் ரஷ்யாவின் 300 பில்லியன் டாலர்களை எடுத்ததை கூட அவர்கள் தெஃப்ட் என்று தான் கூறுகிறார்கள், அது திருட்டு என்று தான் கூறுகிறார்கள். அதே போலதான் இப்ப, அதாவது உங்களுக்கு தெரியும், பலஸ்தீன மக்கள் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் அங்க வாழ்வதற்கே வசதி இல்லாமல் இருக்கின்ற அந்த மக்களின் 6.5 பில்லியன் டாலர்களையும் பறித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுக்கான அந்த வரிப்பணங்களை கூட கொடுப்பதில்லை என்று கூறுகிறார். நீங்கள் கூறியது போல எடோகன் என்பவர் பேசுவது போல செய்ய மாட்டார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜமால் என்று அவரோட பேர் நினைக்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடியாது, நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலே தங்கியிருந்து சவுதி அரேபியாவுக்கு எதிராக எழுதியவர். ஒரு திருமண தேவைக்காக அவர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழ் பழைய தனது வேறு சான்றிதழ் எடுப்பதற்காக துருக்கி தூதரகத்துக்கு சென்ற இடத்திலே சவுதி அரேபியாவிலிருந்து கப்பலில் வந்து ஒரு டாக்டர் சேர்ந்த 7 பேர் கொண்ட குழு அந்த தூதரகத்துக்குள் வைத்தையே அவரை அப்படியே அரைச்சு தூளாக்கி குளமாக்கி அதை அப்படியே டொய்லெட்டுக்களால் தண்டு போட்டு வெளியால் அதை போல ஒரு தோற்றமுடையவரை அனுப்பினது. அதெல்லாம் பிடிபட்டு போகணும். என்ன சொன்னார் என்று சொன்னா, நிச்சயமாக எங்கள் மண்ணில் நடந்த இந்த கொலைக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். அங்கே ஒன்றுமே நடக்கவில்லை. கடைசியாக அந்த அந்த சவுதி அரேபியாவில் சேர்ந்த 2 பேருக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனை என்று விதித்து அவர்கள் உண்மையில் நிறைவேற்றினார்களோ தெரியவில்லை. உண்மையில் அப்பொழுது ஒரு பேச்சை பார்க்கிற பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் போலத்தான் தோன்றியது. இந்த இடத்திலே நாங்கள் ஏதாவது உக்ரைன் ரஷ்யா சம்பந்தமான ஏதாவது முக்கிய தகவல்கள் இருக்கின்றன இன்றைக்கு பகிர்வதற்கு? உக்ரைன் பொறுத்தவரையில் உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்தவரையில் மிக உக்கிரமாகத்தான் தற்போதும் போர் மிக உக்கிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் உக்ரைன் வந்து ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட்டை வந்து, அதாவது இந்த நிழல் கப்பல்களை தாக்கி அழித்துக் கொண்டிருந்தது. அதே போல கஸ்பியன் பைப்லைன் கொன்சோடியத்தையும் தாக்கியிருந்தது. இப்போது ஜேடி வான்ஸ் கூறியிருக்கின்றார், இந்த எண்ணெய் கப்பல்களை தாக்குவதை நிறுத்துமாறு கூறியதால் தாங்கள் அதை நிறுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள்.
ஏனென்று சொன்னால் எண்ணெய் கப்பல்கள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாய் கொண்டு வருவது வந்து உலகத்தின் எரிசக்தி ஓட்டத்தை மெல்ல மெல்ல கணிசமான அளவில் குறைத்து கொண்டு வருகிறது. இவர்கள் யாரும் இன்னும் அதை உணரவில்லை. இதே சமயம் ரொமேனியா பக்கத்தில் 2 கடல் ஆளில்லாத தாக்குதல் கலங்கள், சி ட்ரோன் என்று சொல்றது, அவை ரொமேனியா கடற்பகுதியில் ஒதுங்கியதாக கூறப்படுகின்றது. இதனிடையே த டைம்ஸ் செய்தித்தாளின் தகவல்களின்படி ரஷ்யாவுடனான ஒரு உயர்மட்ட இராணுவ தொடர்புகளை மீண்டும் தொடங்க பிரித்தானியா விரும்புகிறது என்று சொல்லியும், பிரிட்டன் மற்றும் ரஷ்யா இராணுவ தலைமைக்கு இடையே கடந்த 4 ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லியும், கடலில் ஏற்படும் ஒரு தவறான தாக்குதல் வந்து மிக பெரும் ஒரு மோதலுக்கு வழிவகுக்கலாம் என்பதால் இந்த தொடர்பை ஏற்படுத்த பிரித்தானியா விரும்பி இருப்பதாகவும், கடந்த ஜூன் மாதத்தில் அதாவது இங்கிலீஷ் சேனலில் வந்து பிரித்தானியா கொடியுடன் சென்ற படகு ஒன்று ஆபத்தான முறையில் நெருங்கி வந்ததால், அதாவது ரஷ்யாவின் இந்த அட்மிரல் கோஷேவ் என்ற கப்பல் வந்து அந்த படகுக்கு அண்மையாக வந்ததும் மற்றது துப்பாக்கி சூடு நடத்தியதும் வந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் கூறியிருக்கின்றார், எல்லோரும் கூறுகிறார்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பியதாக, ஆனால் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை ஒருபோதும் குழப்பவில்லை என்று கூறியிருக்கின்றார். இதனிடையே கிவ் நிர்வாகம் வந்து ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக போரிடவில்லை, மாறாக அந்நாட்டு குடிமக்களுக்கு எதிராகவே அது போரிடுகிறது. அதனால்தான் சந்தைகள் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன என்று ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவர் வந்து டிமிட்ரி மெட்வெடேவ் வந்து கூறியிருக்கின்றார். நிபுணர் குழுவினுடனான சந்திப்பின் போது அவர் கூறியது என்னென்று சொன்னால், சிறப்பு இராணுவ நடவடிக்கையே ரஷ்யாவின் நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே முடிவுக்கு வரும். அதாவது நிபந்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றிய பின்னுதான் அது முடிவுக்கு வரும். இப்போதைக்கு அது முடிவுக்கு வராதென்றும், ரஷ்யாவையும் அதன் வரலாற்றையும் ஒழித்து கட்டவே மேற்கத்திய நாடுகள் இப்போது இந்த தாக்குதலுக்கு உதவி செய்து வருவதாகவும், சோவியத் காலத்தில் மகாதேச பக்தி போர் என்று அதாவது கிரேட் பேட்ரியாட்டிக் வார் என்றது வீரர்களைப் போலவே தற்போதைய சிறப்பு இராணுவ நடவடிக்கையில் பங்கேற்றிருக்கின்ற தங்கள் வீரர்களும் அவ்வாறே இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். சிறப்பு இராணுவ நடவடிக்கை நிறைவடைந்த பிறகும் மேற்கத்திய நாடுகளுடனான மோதல் தொடரும் என்று கூறியிருக்கின்றார். சரி, இப்ப நாங்கள் இந்த நிகழ்வை முடிவு செய்வதற்கு முன்னர் ஒரு நபர் முதலும் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதை கோபமாக எழுதி இருக்கிறார். என்னவென்றால், இலங்கையை கொண்டு போவோம் வெளிநாட்டு பணத்தொகையின் அளவும் அங்கே டிக்ளேர் பண்ண வேண்டுமா என்ற கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் பதில் சொல்லவில்லை. ஆகவே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பிரயோசனம் இல்லை. நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க மட்டும் அக்கறை செலுத்தாமல் பார்வையாளர்களின் கேள்வியை மதித்து அவற்றுக்கு பதில் போடுதல் எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லியிருக்கிறேன். முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லாற்ற கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன்னா நாங்கள் அதுக்கு மனத்தியால கணக்கான நிகழ்ச்சி செய்தாலும் முடியாது. 2வது, எல்லா கேள்விகளுக்கும் பதிலீர்களுக்கான பெரிய அறிவாளிகளும் இல்லை நாங்கள். எங்களுக்கு முடிஞ்ச அளவில் உள்ள தெரிவித்து விடுறதில்ல, தேடி சொல்லலாம். மற்றது வந்து நாங்கள் பதில் சொல்றது இப்ப நாங்கள் ஆராய்ந்த தலைப்புகளுக்குள்ள கேட்கக்கூடியதானது டின்னை பற்றி, இரட்டை குடியுரிமையை பற்றி, இந்த யாரோ இந்த நாணய மாற்றை பற்றி சொல்லி அதுகள் எல்லாம் வந்தபடியா நாங்கள் சொன்னோம். சரி, இப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில அவரை கொடுத்து விடுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இலங்கையை கொண்டு போறதுக்கு பொதுவாக எல்லா நாட்டுக்கும் வந்து வெளியில கொண்டு போறதுக்கு இல்லை, அந்த நாடு சொல்லி எவ்வளவு பணம் கொண்டு போறன்றது கட்டுப்பாடு இருக்கு. அது மாதிரி உள்ள கொண்டு வராக்கு உங்களோட நாட்டை பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு கொண்டு போகலாம். இலங்கையில $10,000 வரைக்கும் கொண்டு போறது டிக்ளேர் பண்ணாமலே தனித்தனியா கணவன் வேறையா மனைவி வேறையா கொண்டு போகலாம். சில இடங்கள்ல குடும்ப ரீதியா சில நாடுகள்ல இருக்குது 2 பேர் சேர்ந்து போனா மொத்தம் 15,000 என்பது அது இலங்கையில பெரிதாக பின்பற்றப்படுவதில்லை. $15,000 வரை US வரைக்கும் கொண்டு போறதுக்கு நீங்க டிக்ளேர் பண்ணி போட்டு கொண்டு போகலாம். அதுக்கு மேலே என்றால் சில அனுமதிகள் எடுக்கணும் என்றுதான் நான் தேடி எடுத்துக்கொண்ட தகவல். இன்னொன்றையும் வச்சுக்கொள்ளுங்க, இலங்கையை போல நாட்டுக்கு உள்ளுக்கு டொலர்ஸோ வெளிநாட்டு நாணயங்கள் வர்றதை விரும்புகிறபடியால் அவர்கள் பெருசா இறுக்கமாக பிடிக்க மாட்டார்கள் என்பதை மனதில் வச்சுக் கொள்ளுங்கள். அவை உங்களோட நாடு எவ்வளவு விட்டு எந்த நாட்டிலிருந்து நீங்கள் சொல்ல இல்லைன்றபடியா உங்களோட நாடு எவ்வளவு தூரம் வெளியில கொண்டு வரும். உதாரணத்துக்கு எனக்காக இருந்தால் ஆஸ்திரேலியாவில் வந்து $10,000 மேலே நான் என்னுடைய கையில கொண்டு செல்ல முடியாது ஒரு தனிப்பட்ட ஆளாக என்ற சட்டம் இருக்கிறது. அதோட இன்னொருத்தர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, டுவால் சிட்டிசன் கிடைத்தால் இத்தனை நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். டுவால் சிட்டிசன் கிடைத்து விட்டால் அன்றைக்கு நீங்க எடுக்குன்ற பேச்சு இல்லை, உங்களுக்கு கிடைத்து விட்டு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா, யாராவது வங்கியில ஒரு ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு போடுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க.
அநேகமானாக்கள் நினைக்கிறது என்னன்னா, நான் புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கறது பேங்க்ல காசு வந்துட்டு தான் போட்டு தாங்க. அப்பதான் புத்தகத்துல போட்டா தான் காசு வந்துன்ற மாதிரி வேண்டிய அப்படி அல்ல. உங்களோட காசு வந்து உங்களோட கணக்குக்கு வந்துட்டா உங்களோட காசு அங்க உங்களோட காசாக தான் இருக்கும். நீங்கள் எப்ப வேணும் வேண்டாலும் போய் உங்களோட புத்தகத்தை கொண்டே காசு எடுக்க கீழே கொண்டே புத்தகத்தை கொண்டு போய்களே காசு வந்தது, அதுக்கு வட்டி வந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு புத்தகத்தை அப்டேட் பண்ணி போட்டு தருவினமே தவிர நீங்கள் புத்தகத்தை கொண்டே கொடுத்தா தான் உங்களோட காசு உங்களுக்கு வந்தது மாதிரி இல்லை. அது மாதிரி தான் டுவால் சிட்டிசன் கிடைச்சா நீங்க விரும்புகிற நேரத்தில் அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அங்க அவருடைய பகுதிக்கு செல்லுங்கள். அந்த அதாவது நான் சொல்கின்ற இந்த 4வது மாடிக்கு, அதாவது குடியகல்வு திணைக்களத்தினுடைய 4வது மாடியிலே உள்ள அந்த இந்த டுவால் சிட்டிசன் பகுதியில போய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலை வைத்துக்கொண்டு அதில் ஒரு நம்பர் தருவார்கள். அதை வைத்துக் கொண்டால் போதுமே தவிர நீங்கள் டுவால் சிட்டிசனை ஏற்கனவே வந்துட்டு எடுத்துட்டீங்கள். நீங்கள் இப்போ இலங்கைக்கு போய்க்கல நீங்கள் விசா எடுக்க தேவையில்லை. நீங்கள் அந்த நம்பரை காட்டினால் தச்சில கேட்கல அந்த நம்பரை காட்டினீங்களா செக் பண்ணி போட்டு பார்ப்பினோம். அநேகமாக டுவால் சிட்டிசன் கிடைச்சிட்டால் அந்த நேம் அங்கே இருக்குதாங்க. அவர்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணினோடனே டுவால் சிட்டிசன் காட்டுதாங்க. ஆவே பிரச்சனை இல்லை. அது மாதிரி இப்போ இன்னும் நான் சொல்லி வைக்கிறேன், நாங்கள் இங்கே பதில் சொல்ல முடியாட்டால் இனிமேல் முடிந்த வரையிலே உங்களோட கேள்விகளுக்கு அதற்கு கீழே பதிலாக எழுத்திலே நாங்கள் போடுவதற்கு முடிந்தால் போட்டு விடுகிறோம். அதுக்காக எல்லா கேள்விகளுக்கும் தெரிந்தவைக்கு பதில் போடுவோம், தெரியாத தேடி முடிந்தால் பதில் போடுவோம் என்பதையும் கூறி வைக்க விரும்புகிறோம். இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க கேள்வி பதிலுக்கானது அல்ல, அவசியமான கேள்விகளுக்கு தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். இதை உங்கள் கருத்தை கூறி முடிவு செய்யுங்கள் அரசு. உண்மைதான். நாங்கள் இதுல என்று சொன்னால் அந்த நேரம் மற்றது ஒவ்வொரு டாபிக் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற தலைப்புகளுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் கலக்கவும் விரும்பவில்லை. அப்ப நாங்க மற்றது எல்லா கேள்விகளுக்கும் எங்களால் பதில் சொல்வதற்கு காணொளிகளும் நீண்டதாக போகும் என்பதால் முக்கியமான கேள்விகளை நாங்கள் பதிலை கொடுக்கணும். ஆனால் இயலுமானவரை நாங்கள் எல்லாவற்றையும் கவர் பண்ணத்தான் பார்க்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.